மத்திய பிரதேசம் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க இன்ஸ்டாகிராம் வழியாக சாமியாரை நாடிய இசைக்கல்லூரி மாணவி ரேணுகா 25 தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைனில் ரூபாய் 74,400 பணம் அனுப்பிய நிலையில் மேலும் பணம் தராவிட்டால் உனக்கு உன் பெற்றோருக்கும் தீங்கு நேரிடும் என சாமியார் மிரட்டியதால் விபரீத முடிவு. எங்க சாமியாரால மட்டும்தான் பல விஷயம் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். உங்களுக்கு சொந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்ல யாராவது உங்களுக்கு செய்வன செஞ்சதா இருக்கட்டும், முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, கடவுளே என் மனசாட்சி படி நான் எந்த ஒரு கெடுதலும் அவங்களுக்கு பண்ணல, ஆனா எனக்கு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு நீங்க மனம் உருக கண்ணீரிட்டு வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான். ₹1 சூடம் போதும். அதை விட்டுட்டு அவங்க நமக்கு செஞ்சாங்க, நம்மளும் போய் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க போய் பணம் செலவு பண்ணி எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அப்படியெல்லாம் செய்யாதீங்க, வருத்தமும் படாதீங்க. லவ் ஃபெயிலியரா விட்டுட்டு போயிட்டானா அவ்வளவுதான். உண்மையான அன்பு வச்சிருந்தா அவன் கூட இருப்பான், இல்லனா விட்டுட்டு போயிடுவான். சனியம் பாதியிலேயே போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்க மனசை தேத்திக்க தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு போய் சாமியாரை பாக்குறதோ இல்ல சோசியக்காரரை பாக்குறதோ பார்க்கலாம். இங்க சோசியமா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, மந்திரவாதியா இருந்தாலும் சரி, எல்லாரும் 100% தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்றது இல்ல. இப்ப ஒரு சோசியம்னு சொல்றோம், அஸ்ட்ராலஜி படிப்பு இருக்கு. அது 3 வருஷம் படிப்பு இருக்கு, 5 வருஷம் படிப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு. பேசிக்கா சில பேர் 6 மாசம் தான் கத்துப்பாங்க. அந்த 6 மாசத்துல என்ன தெரியும்? ஒரு திருமண பொருத்தம், ஒரு ஜாதகம் எழுதுறது, உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க பரம்பரையா பார்ப்பாங்க பாரு ஜாதகம். அவங்க ஒரு மனுஷனை ஹைட்டு, கலரு, வெயிட் இதெல்லாம் வச்சு ஒரு மனுஷனே கணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அது பரம்பரையா பாக்குறவங்கள்ட்ட தான் இருக்கும். இந்த 6 மாசம் போய் இன்னொரு சோசியர்கிட்ட போய் கத்துக்கிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அதாவது இங்க போலியான சாமியார் இருக்காங்க, போலி சோசியர் இருக்காங்க, ஒரிஜினல் சோசியர் இருக்காங்க, ஒரிஜினல் சாமியார் இருக்காங்க. இதுல நமக்கு கிடைச்சவங்க எப்படி ஒரிஜினலா இல்ல போலியான்னு கண்டுபிடிக்க முடியாது. இது நேர்ல பாக்குறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை. ஆன்லைன்ல எப்படி நீங்க ஒருத்தர் உண்மையா தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு இவ்வளவு பணம் கட்டுறீங்க? அது வேஸ்ட். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்களா, உங்க மேல தப்பு இல்லைன்னா கண்டிப்பா சாமி கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள கேட்கும். என்ன ஒண்ணு அதை உங்க கண்ணால பார்க்க முடியாது, ஆனா உங்களுக்கு செஞ்ச பாவத்தை அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. நம்ம கண்ணால பாக்கலன்றதால அது நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா அதுக்கான தண்டனை கிடைக்கும். அதை விட்டுட்டு போய் சாமியாரை பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும்னு பணத்தை செலவழிச்சிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க காலத்தை. வேஸ்டா ஒரு பொண்ணு அதை நம்பி இந்த போலி சாமியார்கள் பணத்தை அப்படியே நீங்க மிரட்டுறாங்களா? இல்ல நீ பணம் கொடுக்கலன்னா நீ நான் ஏதாவது செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சேன், ஒண்ணுமே நடக்காது. நம்ம தைரியத்துக்கு மத்தியில எதுவுமே செயல்படாது. அது மந்திரமா இருந்தாலும். உண்மையா சொல்றேன், நமக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, எனக்கு கடவுள் இருக்கடா, நான் கடவுள் பார்த்து பாருடா அப்படின்னு நீங்க தைரியமா இருந்துட்டீங்க அப்படின்னா செய்வனை கூட உங்களை தொடாது, சத்தியம். அதனால செய்வனை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பணத்தை கொடுக்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால கொடுக்க முடியல அப்படின்னு உயிரை விடுறது தப்பான விஷயம்.